நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது transient response of RL series circuit. Transient response எப்போ occur ஆகும்? Transient அப்படிங்கிறது ஒரு சப்ளை வந்து சடனாக கனெக்டோ டிஸ்கனெக்டோ ஆயிடுச்சுன்னா அப்ளைடு வோல்டேஜ் வந்து சடனாக ஒரு வேல்யூலேருந்து இன்னொரு வேல்யூக்கு சேஞ்ச் ஆகும். அதுதான் transient. அப்போ தான் occur ஆகும். அதில் மொத்தம் 4 டைப் சர்க்யூட்ஸ் இருக்குது. RL series circuit, RC series circuit, RLC series circuit, RLC parallel circuit. இது 4ல் இப்போ நம்ம வந்து RL series circuit பற்றி பார்ப்போம். RL series சர்க்யூட்டோட சர்க்யூட் டயக்ராம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வோல்டேஜ் சோர்ஸ், அப்புறம் ஒரு ஸ்விட்ச், அப்புறம் ஒரு ரெசிஸ்டர், அதை கூட இண்டக்டர் சீரீஸில் கனெக்ட் பண்ணியிருக்கோம். இந்த சர்க்யூட்க்கு ஃப்ளோ ஆகிற கரண்ட் I of t, இண்டக்டன்ஸ் L, ரெசிஸ்டன்ஸ் R. இப்போது நம்ம இதுக்கு எப்படி பார்க்கலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு வோல்டேஜ் ஆன் அப்ளை பண்ண உடனே இண்டக்டர் வந்து இனிஷியலாக ஒரு கவுண்டர் EMF ப்ரொடியூஸ் பண்ணும். மேக்ஸிமம் லெவலாக இருக்கும். அது கிராஜுவலாக தான் ஜீரோக்கு ரெடியூஸ் ஆகும். அப்போது கரண்ட் என்னாகும்? இனிஷியலாக ஜீரோவில் இருக்கும். ஏன்னா EMF அப்போஸ் பண்ணுது. ஸோ இப்போ இனிஷியலாக கரண்ட் ஜீரோவாக இருக்கும். அது கிராஜுவலாக மேக்ஸிமம் லெவலுக்கு போகும். அப்போது கரண்ட் வந்து இங்கே சேஞ்ச் ஆகுது. ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் கரண்ட் எப்படி டினோட் பண்ணலாம்? di/dt. அப்போது இண்டக்டன்ஸ் அக்ராஸாக இருக்கிற வோல்டேஜ் எப்படி எழுதுகிறோம்? VL = L × di/dt. Lங்கிறது இண்டக்டன்ஸ். இப்போது இந்த சர்க்யூட்க்கு நம்ம கிர்ச்சாஃப்ஸ் வோல்டேஜ் லா எழுதணும் அப்படின்னா நான் வோல்டேஜ் ஈன்னு எடுத்துக்கிறேன். ஸோ அப்போ E = ரெசிஸ்டன்ஸ் அக்ராஸாக இருக்க வோல்டேஜ் ER ப்ளஸ் இண்டக்டன்ஸ் அக்ராஸாக இருக்க வோல்டேஜ் EL. இது ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுக்கிறோம். நம்மளுக்கு ஓம்ஸ் லா படி வோல்டேஜ் அக்ராஸ் ரெசிஸ்டன்ஸ் வந்து V = IR. அப்புறம் இண்டக்டன்ஸ்க்கு அக்ராஸ் எழுதும்போது இப்போ L × di/dt. இப்போ நம்ம இதை வந்து ஈக்குவேஷன் 1ல் சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா E = I × R ப்ளஸ் L × di/dt. இப்போ R லெஃப்ட் சைட் கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா E/R = I ப்ளஸ் L/R × di/dt. இப்போ I லெஃப்ட் சைட் வரும்போது E/R மைனஸ் I = L/R × di/dt. இப்போது I கோஎஃபிஷியன்ஸ் ஒரு சைடும் Tக்கு வந்து கான்ஸ்டன்ட் R/L எடுத்துக்கிறோம். இப்போ di/E/R மைனஸ் I = R/L × dt. இப்போது ரெண்டு சைடும் நம்ம இன்டகிரேட் பண்ணோம் அப்படின்னா இன்டெக்ரல் ஆஃப் di/E/R மைனஸ் I = R/L × dt. இது ஈக்குவேஷன் 2ன்னு வச்சுக்கலாம். இப்போ நம்ம அந்த E/R மைனஸ் ஐங்கிறத யூன்னு அசியூம் பண்ணிக்கலாம். அப்போது இதை நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம் அப்படின்னா du = -di. ஏன்னா E/Rங்கிறது கான்ஸ்டன்ட். இதை கொண்டு வந்து ஈக்குவேஷன் 2ல் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்போ இன்டெக்ரல் ஆஃப் ui to uf, ஐங்கிறது இனிஷியல் வேல்யூ, fங்கிறது ஃபைனல் வேல்யூ. du/u × dt = integral of t0 to tf, இனிஷியல் வேல்யூ 0, ஃபைனல் வேல்யூ f டைம்து R/L × dt. இப்போ இந்த இன்டெக்ரல் எடுக்கணும் அப்படின்னா நம்ம ln of u = -R/L × t. இப்போ இதுக்கு லிமிட்ஸ் அப்ளை பண்ணுறோம். என்ன லிமிட்ஸ் அப்ளை பண்ணுறோம்? லெஃப்ட் சைடுக்கு ui to uf. அப்போது ஹையர் லிமிட் uf மைனஸ் ln of ui. அதே மாதிரி ரைட் சைடுக்கும் =-R/L × tf மைனஸ் t0. நம்மளுக்கு t0ங்கிறது இனிஷியல் டைமில் 0 அப்படிங்கிறத எடுத்துக்கிறோம். ஏன்னா அப்போ தான் நம்ம ஸ்விட்சை க்ளோஸ் பண்ணுறோம். அந்த டைம் 0. இப்போ ln uf மைனஸ் ln ui-ஐ ln uf/ui அப்படின்னு எழுதலாம். =-R/L × tf. இப்போது ரெண்டு சைடும் எக்ஸ்போனண்ட் எடுத்தோம் அப்படின்னா uf/ui = e⁻ -R/L × tf. அப்போது uf = ui × e⁻ -R/L × tf. இப்போ இது வந்து நம்ம ஒரு யூன்னு ஒன்று அசியூம் பண்ணியிருந்தோம் இன்டெக்ரல் பண்ணும்போது. அதுக்கு இப்போ சப்ஸ்டியூட் பண்ணுறோம். uf = E/R மைனஸ் if. அதே uiக்கு எழுதும்போது =E/R மைனஸ் ii. இப்போ இதை வந்து நம்ம அந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். டாப்பில் இருக்கிற ஈக்குவேஷனில் E/R மைனஸ் if = E/R மைனஸ் ii × e⁻ -R/L × tf. ii இனிஷியல் கரண்ட் வந்து 0, ஏன்னா EMF வந்து அப்போஸ் பண்ணுது ஸ்விட்சை க்ளோஸ் ஆகிருக்கும் போது. E/R மைனஸ் if = E/R, ii 0. ஸோ அப்போ × e⁻ -R/L × tf. அப்போது I = E/R காமன் எடுத்துட்டோம் அப்படின்னா ×1 - e⁻ -R/L × t. மேக்ஸிமம் கரண்ட் நம்மளுக்கு எப்போ கிடைக்கும்? E/R இருக்கும்போது தான் நம்மளுக்கு மேக்ஸிமம் கரண்ட் கிடைக்கும்.
இப்போ இந்த ஈக்குவேஷனில் L/R அப்படிங்கிறது டைம் கான்ஸ்டன்ட்டு, க்ரீக் லெட்டரில் டவ் அப்படின்னு ரெப்ரசன்ட் பண்ணுவோம். அப்படி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த ஈக்குவேஷன் எப்படி மாறும் அப்படின்னா I ஈக்குவல் டு E/R இன்ட்டு 1 மைனஸ் E பவர் மைனஸ் T பை டவ். ஃபைனல் ஈக்குவேஷன் அதுதான். இந்த சர்க்யூட்க்கு நம்ம ஸ்டெப் இன்புட் கொடுத்துருக்கோம். ஸ்டெப் இன்புட்னா என்னென்னா, ஃபஸ்ட்டு வந்து இனிஷியலாக வந்து அதோட சிக்னல் 0வாக இருக்கும். அப்புறம் கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகும். இன்க்ரீஸ் ஆகிட்டு மேக்ஸிமம் லெவலில் கொஞ்சம் நேரம் மெயின்டைன் ஆகும். அப்புறம் தான் திரும்ப 0க்கு ரெடியூஸ் ஆகும். நெக்ஸ்ட்டு இம்பல்ஸ் இன்புட் கொடுக்க போகிறோம் ஒரு சர்க்யூட்க்கு. அதே சர்க்யூட்க்கு அதே வோல்டேஜ் ரெசிஸ்டன்ஸ் ஆர் இண்டக்டன்ஸ் வந்து S இன்ட்டு L. அதாவது இதில் வந்து ஃப்ரீக்வன்சி டொமைனையும் கன்சிடர் பண்ணி எடுத்துகிட்டு அதை நம்ம வந்து டைம் டொமைனுக்கு சேஞ்ச் பண்ணுவோம் யூஸிங் இன்வெர்ஸ் லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம். இம்பல்ஸ் இன்புட் வந்து எப்படி இருக்கும்னா, 0லேருந்து மேக்ஸிமம் போயிட்டு மேக்ஸிமமில் இருக்காது, உடனே திரும்ப 0க்கு வந்துடும். அதுதான் இம்பல்ஸ் இன்புட். இப்போ அதுக்கு நம்ம இந்த சர்க்யூட் எடுத்துக்கிறோம். இதில் ஃப்ளோ ஆகிற கரண்ட் I(S) அப்படின்னு எடுத்துக்கிறோம். வோல்டேஜ் வந்து V(S). இப்போ இந்த சர்க்யூட்க்கு KVL எழுதணும் அப்படின்னா, ரெசிஸ்டன்ஸ்க்கு அக்ராஸாக இருக்கிற வோல்டேஜ் வந்து V(R)(S) ப்ளஸ் இண்டக்டன்ஸ்க்கு அக்ராஸாக இருக்கிறது எப்படி எழுதுனா V(L) ஈக்குவல் டு அப்ளைடு வோல்டேஜ் V. அப்போது நம்மளுக்கு ரெசிஸ்டன்ஸ் எப்படி எழுதலாம், ஓம்ஸ் லா யூஸ் பண்ணி R இன்ட்டு I(S) ப்ளஸ் இண்டக்டன்ஸ்க்கு அக்ராஸாக வோல்டேஜ் வந்து எப்படின்னா S இன்ட்டு L இன்ட்டு I(S) ஈக்குவல் டு V. அப்போ I(S)ஐ காமனாக எடுத்தோம் அப்படின்னா I(S) இன்ட்டு R ப்ளஸ் S இன்ட்டு L ஈக்குவல் டு V. இப்போது I(S) ஈக்குவல் டு V பை R ப்ளஸ் SL ஈக்குவல் டு, இப்போ எஸ்ஸோட கோஎஃபிஷியன்ட் நம்ம தனியாக எடுக்கணும். அப்போ V பை L இன்ட்டு S ப்ளஸ் R பை L. ஸோ I(S) ஈக்குவல் டு V பை L இன்ட்டு 1 பை S ப்ளஸ் R பை L. இதுக்கு இன்வெர்ஸ் லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் எடுத்தோம் அப்படின்னா L இன்வெர்ஸ் ஆஃப் I(S) ஈக்குவல் டு L இன்வெர்ஸ் ஆஃப் V பை L இன்ட்டு 1 பை S ப்ளஸ் R பை L. அப்ளை பண்ணும்போது எப்படி வரும், I(t) ஈக்குவல் டு V பை L கான்ஸ்டன்ட் வெளியே எடுத்துகிறோம் இன்ட்டு E பவர் மைனஸ் T பை L பை R. அந்த L பை Rங்கிறது டைம் கான்ஸ்டன்ட் டவுன்னு முன்னாடியே சொன்னால், அப்போது I(t) ஈக்குவல் டு V பை L இன்ட்டு E பவர் மைனஸ் T பை டவ். இதுதான் இம்பல்ஸ் இன்புட்டோட ஃபைனல் கரண்ட் ஈக்குவேஷன். டவுங்கிறது டைம் கான்ஸ்டன்ட், L பை R. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. டவுட்ஸ் எல்லாம் கமெண்ட்ஸில் கண்டிப்பாக கேளுங்கள்.